ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மறுபடியும் மறுவிசை இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திக்கவும் ஆண்டவர் வார்த்தைகளை தியானம் பண்ணவும் கற்றுக் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காய் ஆண்டவரை துதிக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமையுண்டாவதாக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்பொழுதும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசும்படி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரின் கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகும்படி ஜெபிக்கிறேன். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் மிக முக்கியமான ஒரு செய்தியை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு மரணத்துக்கு அப்பால் இருக்கக்கூடிய வாழ்க்கை குறித்து திட்டமும் தெளிவுமாக சொன்ன ஒரு வேத பகுதியை நாம் தியானிக்க இருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் நன்றாய் தெரிந்த வேத பகுதி, விசேஷமாக கிறிஸ்தவர்கள் அனைவரும் அறிந்த பரிச்சயமான புகழ்பெற்ற ஒரு வேத பகுதியை இன்றைக்கு நாம் தியானம் பண்ண இருக்கிறோம். அந்த பகுதி என்னன்னு கேட்டால், லூக்காசு விசேஷம் 16ஆம் அதிகாரம் 19 முதல் 31 வசனத்தில் இருக்கிற ஐஸ்வர்யவானும் லாசருவும். ஐஸ்வர்யவானும் லாசருவும். லூக்காசு விசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் 19, 20, 21 3 வசனத்தை ஆதாரமாக வாசிக்க கேட்போம். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. ஐஸ்வர்யவானும் லாசருவும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு நிகழ்ச்சி. இது ஒரு ஓமை அல்ல, இது நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி என்பதை முதலில் மனதில் வைக்கணும். அநேகரதை இது ஒரு ஓமையாக நினைக்கிறார்கள். ஆண்டவர் அநேக ஓமைகளை சொல்லியிருக்கிறார். அந்த ஓமைகளிலே ஆண்டவர் பெயர் குறிப்பிட மாட்டார், குறிப்பிட்டு பெயரை சொல்ல மாட்டார். ஆனால் இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா ஆபிரகாம், லாசரு என்று ஆண்டவர் பெயரை குறிப்பிட்டிருக்கிறார். என்று சொன்னால் இது நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி. பலஸ்தீனா தேசத்திலே நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி தான் ஆண்டவர் இயேசு இங்கே கூறியிருக்கிறார். ஆண்டவர் சொன்ன நிகழ்ச்சி என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஐஸ்வர்யவான் என்கிற ஒரு மனிதன் இருந்தான். அவன் மிகவும் சம்பிரமமாய் வாழ்ந்தான், ஆடம்பரமாய் வாழ்ந்தான், சுகபோகமாய் வாழ்ந்தான். அதே பகுதியில் லாசரு என்ற ஒரு தரித்திரன் இருந்தான். தரித்திரன் என்று சொன்னால் பருக்கள் நிறைந்தவனாய், இன்னும் சொல்ல போனால் ஒரு முடவனாய் இருந்தான். அவனுடைய பருக்களெல்லாம் நாய்கள் வந்து நக்கிட்டுன்னு பார்க்குறோம். அந்த நிலைமைக்கு அவன் தரித்திரனாய் இருந்தான். இந்த நிலைமையில இன்னும் சொல்ல போனால் ஐஸ்வர்யவானுடைய மேசையிலிருந்து விழுகிற துணிக்கைகளை தின்னுவதற்கு கூட அவன் ஆசையா இருந்தான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த நிலைமையில ஒரு நாள் தரித்திரனாயிருந்த லாசர் மரித்தான். மரித்து அவனை தூதர்கள் எடுத்து சென்று பரதீசிலே ஆபிரகாம் மடியிலே விட்டார்கள். அதே போல அடுத்து ஐஸ்வர்யவானும் மரித்தான். அவன் அடக்கம் பண்ணப்பட்டான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த நிகழ்ச்சியில் அடக்கம் பண்ணப்பட்ட அந்த ஐஸ்வர்யவான் அடுத்த நிமிஷம் அவன் பாதாளத்தில் வேதனைப்படுகிறதாக நம்ம பார்க்குறோம். பாதாளத்திலே அக்கினியிலே வேதனைப்பட்டு அவன் அங்கே இருந்து தூரத்திலே பரதீசிலே ஆபிரகாம் மடியிலே லாசரு அமர்ந்திருப்பதை பார்த்து ஆபிரகாமை பார்த்து கேட்கிறான், என் தகப்பனாகிய ஆபிரகாமே, லாசருவை அனுப்பும். அவன் விரலினால் தண்ணீரை தோய்த்து ஒரு சொட்டு தண்ணீரை என் நாவில விட்டு என் நாவை குளிர பண்ணும், இந்த இடத்துல வேதனைப்படுகிறேனே என்று சொல்லி அவன் ஒரு ஆழ்ந்த ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான். அதற்கு ஆபிரகாம் சொன்ன பதில் தான் ஆச்சரியமான பதில். மகனே, நீ பூமியில் இருந்த நாட்களிலே சுகபோகமாய் வாழ்ந்தாய், அதை நினைத்துக்கொள். லாசருவும் தரித்திரத்தோடு வாழ்ந்தான், நீ சுகபோகமாய் வாழ்ந்தாய் உலகத்திலே, அதை நீ நினைத்துக்கொள்.
என்று சொல்லிவிட்டு, நீ கேட்கறது போல அப்படிலாம் செய்ய முடியாது. இந்த இடத்திலிருந்து உம்மிடத்துக்கு வருவதற்கும் உன்னிடத்திலிருந்து இங்கே வருவதற்கும் முடியாதபடிக்கு ஒரு பெரிய பிளப்பு இடையில இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவன் விண்ணப்பத்துக்கு மறுத்துட்டாரு. அடுத்து ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான். அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு, அவர்களும் இந்த இடத்துக்கு வராதபடிக்கு லாசருவை அனுப்போம், அப்பொழுது அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லட்டுன்னு சொல்லி அவன் கேட்கிறான். அதற்கு ஆபிரகாம் சொல்லுகிறார், அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசியும் இருக்கிறார்கள் என்று சொன்னார், அவர்களுக்கு செவி கொடுக்கட்டும். அப்புறம் மறுபடியும் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாங்க இந்த ஐஸ்வர்யவான். அப்படியல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோர்ந்து ஒருவர் உயிரோடு போனால் அவர் சொன்னால் நம்புவார்கள், மனம் திரும்புவார்கள் அப்படின்னு கேட்கிறார். இதை கேட்ட ஆபிரகாம், மோசேக்கும் தீர்க்கதரிசிக்கும் செவி கொடுக்கவில்லை என்று சொன்னால் மரித்தோர்ந்து ஒரு உயிரோடு போனாலும் கேட்க மாட்டார்கள் என்று சொல்லி அதோட அந்த சம்பவம் முடிவு பெறாமல் முடிவடைகிறதாக நம்ம பார்க்கிறோம். இது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சிங்க. நல்லா கவனிக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு அப்பால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை என்று திட்டமும் தெளிவுமாக சொன்ன ஒரு பகுதிங்க அது. நல்லா கவனிக்கணுங்க. இயேசுநாதர் பொய் சொல்ல மாட்டார், பொய்யுரையாத தேவனவர், மனம் மாற மனிதன் அல்ல அப்படின்னா நம்ம பார்க்குறோம். வேதம் பொய் சொல்லாது, சத்திய வேதம் என்று சொல்லப்படுகிறது. இயேசுநாதர் சொல்லி சத்திய வேதத்தில் எழுதப்பட்ட இந்த பகுதி ஒரு வார்த்தை கூட பொய் கிடையாது. ஆகவே நல்ல கவனிக்கணும். ஸ்தோத்திரம். மரணத்துக்கு அப்பால் ஒரு வாழ்க்கை, எல்லா மனிதனுக்கும் மரணத்துக்கு அப்பால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையை தீர்மானிப்பது இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற வாழ்க்கை என்பதையும் மறக்காம இந்த செய்தியை கேட்கும்படி உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இதிலிருந்து சில அறிமுகமாக சில வார்த்தைகளை சொல்ல நான் விரும்புகிறேன். அந்த நாட்களிலே இருந்த பரிசேயர்களின் போதனை என்னன்னு கேட்டீங்கன்னா, பணக்காரன் என்று சொன்னால் அவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஏழை என்று சொன்னால் அவன் தேவனால் தண்டிக்கப்பட்டவன் என்றெல்லாம் நினைக்கிறார்கள், போதித்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு இந்த போதனை மூலம் என்ன சொல்றாருன்னா, ஸ்தோத்திரம், பணத்தினால் ஒரு மனிதன் ஆசீர்வாதம் பெற்றான்னு சொன்னால் அது கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும், தரித்திரம் என்று சொன்னால் கர்த்தர் அவனோடு இல்லை, அவன் தண்டனை என்று சொல்லுகிற இந்த பரிசேயருடைய போதனையை ஆண்டவர் தவறு என்று சொல்லி, ஒரு மனிதன் பணம் இருந்தாலும் பணம் இல்லாமல் போனாலும் அவன் வாழ்கிற வாழ்க்கைத்தான் ரொம்ப முக்கியம்னு சொல்றாருங்க. அந்த பணம் ஒரு மனிதனை பாதாளத்துக்கு கொண்டு போகும், பரலோகத்துக்கும் கொண்டு போகும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய கருத்துங்க. பணம் ஒரு மனிதனை பரதீசுக்கு கொண்டு போகும், பாதாளத்துக்கு கொண்டு போகும். ஏன் கேட்டீங்கன்னா, ஆபிரகாம் ஐஸ்வர்யவான். ஆதியாம் 13 பார்க்கிறோம். நம்ம 6வது வசனத்துல அவன் ஆஸ்தியை பூமி தாங்கக்கூடாது இருந்தது. அப்படிப்பட்ட ஐஸ்வர்யன் பணக்காரருங்க. அவர் பரதீசில் இருக்கிறாரு. ஆனால் ஐஸ்வர்யவானாய் இருந்தவன் நரகத்தில் இருக்கிறார் என்று சொன்னால், ஆக பணம் ஒரு மனுஷனை பரதீசுக்கும் கொண்டு போகும், நரகத்துக்கும் கொண்டு போகும். எப்படி அந்த பணத்தை உலகத்தில் வாழும் பொழுது எப்படி நாம் கையாளுகிறோம், அந்த பணத்தை வைத்துக்கொண்டு எப்படி வாழ்கிறோம், மரணத்துக்கு அப்பால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது நினைத்து இந்த உலகத்தில் வாழும் பொழுது அந்த பணத்தினால் நாம் என்ன செய்ய முடியும், நல்ல காரியங்களை செய்ய முடியுமா, அநீதியான உலகப் பொருளினாலே சகோதரர்களை சம்பாதிக்க முடியுமா என்று கர்த்தருக்கு பிரியமாய் வாழ, கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்வதற்கு நீங்கள் பயன்படுத்தினால் அது பணக்காரராக இருந்தாலும் பரலோகம் போலாங்க. இன்னும் நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு, இந்த பகுதி பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யவான் பணக்காரன் என்பதினால் அவன் நரகத்துக்கு போய்விடவில்லை, லாசரு தரித்த என்பதினால் பரதீசுக்கு போகலுங்க. நல்லா கவனிக்கணுங்க. என்றால் இப்போ இந்த பணக்காரனாக இருந்த இந்த ஐஸ்வர்யவான் ஏன் பாதாளத்துக்கு போனான்னா, இவனுக்கு பணமே தெய்வமாக இருந்தது. கவனிக்கணுங்க. பணம்தான் இவனுக்கு தெய்வம், பணம்தான் பிரதானம். மரணத்துக்கு அப்பால் வாழ்க்கை இருக்கிறதே, அந்த வாழ்க்கையை தேடுவோம், பரம பாக்கியத்தை தேடுவோம், நித்தியத்தை தேடுவோம் என்று அதை குறித்து அக்கறை இல்லாமல் அந்த பணத்தை கொண்டு உலகத்தில் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்.
ஆகவே தான் சொன்னேன், பணமே இவனுக்கு தெய்வமாக இருந்து விட்டது. ஆகவே தான் பாதாளத்துக்கு போனாங்க. அவன் நல்லா கவனிக்கணுங்க. ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து தெய்வ பயமுள்ளவர்களா இந்த உலகத்தில் வாடணும், அப்படி பணத்தை செலவழிக்கணும் என்பது நம்ம மறக்க முடியாத ஒரு சத்தியமாக இங்கே இருக்கிறது. சரிங்க, இன்னொரு விஷயம் கூட நம்ம பார்க்குறோம். நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் ஒரு ஐஸ்வர்யமுள்ள வாலிபன் ஒருத்தர் தான் நம்ம பார்க்குறோம். அவனும் பணக்காரன், சிறு வயது முதற்கொண்டு அவன் நன்றாய் அவன் வேதத்தில் படித்து தேறினவன், பிரமாணங்களை கடைபிடித்தவன். ஆனால் அவன் ஒரு நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடி வந்து, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற என்ன செய்ய வேண்டும்னு கேட்டான். நல்ல கேள்வி கேட்டான் பாருங்க, நல்ல நோக்கம்தான். ஆண்டவர் சொன்னார், உனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் விற்று தரித்திற்கு கொடுத்து விட்டு என்ன பின்பற்றி வா அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படி சொன்னார்னா, இவன் நித்திய ஜீவனுக்கு வருவதற்கு குறுக்கே தடையாக இருப்பது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பணம். அவனுக்கும் பணம் தான் தெய்வமாக இருந்தது. பணத்துக்கு முதலிடம் கொடுத்து ஆண்டவர் 2வது 3வது 4வதா வச்சுட்டாங்க. அதுதான் அவன் குறை. அதை தான் கர்த்தர் சொன்னார், உன்னிடத்தில் ஒரு குறை உண்டுன்னு சொன்னது அந்த இடம் தான். இப்போ அதை சரி பண்ணி இவனை நித்திய ஜீவனுக்குரிய மகனாக மாற்றுன்னு விரும்புகிறாருங்க. ஆகவே தான் சொன்னார், விற்று விட்டு என்னை பின்பற்றிவான்னு சொன்னார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடினால் அவன் துக்கமாய் திரும்பி போய்விட்டான். பாருங்க, வாசிக்கலாமா? மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 21-22. மத்தேயு 19, 21, 22. அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணராய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். பாத்தீங்களா? அப்போ இந்த ஐஸ்வர்யவானுக்கும் இந்த ஐஸ்வர்யம் உள்ள வாலிபனுக்கும் பரலோகத்துக்கு வருவதற்கு எது தடன்னு பார்த்தீங்கன்னா அந்த பணம் தான். அந்த பணத்தை எங்க வைக்கணுமோ அங்க வைக்கல. முதலிடத்துல வைத்து ஆண்டவரை வந்து அடுத்ததான் 4வது 5வதா வச்சுட்டாங்க. அதுதாங்க பிரச்சனை. ஐஸ்வர்யவான் ஆண்டவரை தேடனதும் கிடையாதுங்க. என்று சொன்னால், இன்னும் சுருக்கமா சொல்லுகிறேன், இந்த ஐஸ்வர்யனிடத்துல தெய்வீகம் இல்லை, தெய்வ பயம் இல்லை, பய பக்தி இல்லை, ஆவிக்குரிய தன்மை இல்லை. பாதாளத்துக்கு போயிட்டான். ஆனால் லாசரு தரித்திரனா இருந்தாலும், இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டாலும், அவனிடத்துல தெய்வீகம் இருந்தது. அவன் நீதிமானாய் இருந்தான், அவன் ரட்சிக்கப்பட்டவனாய் இருந்தான். ஆகவே தான் இந்த உலக வாழ்க்கை முடிந்தவுடன் அடுத்த நிமிஷம் பரதீசில ஆபிரகாம் மடியிலே இருந்தான். என்றால் இந்த உலகத்தில் கர்த்தரை மையமாக வைத்து, இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று உலகத்தில் வாடும். கஷ்டம் நஷ்டம் உபத்திரம் பாடு எதுவாக இருந்தாலும் சரி, நமது வாழ்க்கையில் ஆவிக்குரிய மக்களாய் நீதிமான்களாய் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை மையமாக வைத்து நீங்கள் வாடணும், வியாபாரம் பண்ணணும், படிக்கணும், போகணும், வரணும். அப்படி இருந்தால் என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸ்தோத்திரம். மரணத்துக்கு அப்பால் இந்த வாழ்க்கை மகிழ்ச்சியானதா இருக்கும். யுகாயுக காலமா ஸ்தோத்திரம் ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷமா இருக்கு. இல்லைன்னா இந்த ஐஸ்வர்யம் பாருங்க, ஐயோ பாதாளத்தில் வேதனைப்படுகிறேனேன்னு சொன்னான் பாருங்க. இதெல்லாம் நமக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தம். இது கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் மனசில் வைக்கணுங்க. மனசில் வச்சு இந்த சத்தியத்தை கேட்கணும். ஸ்தோத்திரம். எல்லாரும் எளிதாக புரிந்து கொள்ள விதத்தில் ஸ்தோத்திரம் ஆண்டவர் நமக்கு சொல்லிக்கிறார். அதை கவனிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதிலிருந்து 3 குறிப்புகளை சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். இந்த லாசரு ஐஸ்வர்யவான் நிகழ்ச்சியிலிருந்து இந்த வார்த்தையே நம் இருதயத்தை தொடக்கூடிய ஒரு வார்த்தைங்க. ஐஸ்வர்யவானும் லாசரும் என்று ஆண்டவர் சொன்ன இந்த நிகழ்ச்சி நம் எல்லா இருதயத்தையும் தொடக்கூடிய ஒரு விஷயங்க. கவனிங்க. முதல் குறிப்பு, 2 குடும்பங்கள். 2 குடும்பங்கள். லூக்கா 16, 19, 20, 21. மறுபடியும் வாசிப்பான். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. 2 குடும்பங்கள்.
முதல் குடும்பம் இந்த ஐஸ்வர்வானுடைய குடும்பம். இவன் குடும்பத்தை பார்த்தீங்கன்னா, இவன் குடும்பம் ஒரு பெரிய குடும்பமாக இருந்திருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவனுக்கு 5 சகோதரர்கள் உண்டு அப்படின்னு அவனே சொல்கிறான். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு, அவர் இந்த இடத்துக்கு வரக்கூடாது, ஆகவே லாசரு அனுப்புன்னு சொல்கிறான். பார்த்தீங்களா? அப்படின்னா அவனுக்கு 5 சகோதரர்கள் உண்டு. இப்போ 16:27 கொஞ்சம் வாசிங்க. அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு. என்றால் 5 சகோதரர்கள் என்று சொன்னால் அவன் பெரிய ஒரு குடும்பத்துக்குரிய இருந்திருக்கிறான். ஆனா அந்த 5 பேரும் அல்லது இவன் குடும்பமே ரட்சிக்கப்படாத குடும்பங்க. ரட்சிப்பை குறித்து அக்கறை இல்லாத குடும்பம். ரட்சிப்பை குறித்தோ தேவனை குறித்தோ தேடாத ஒரு குடும்பமாகவே வாழ்ந்திருக்கிறார். ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இன்னொரு வசனத்தை வாசிங்க. இதுலயே 30வது வசனம் பாருங்க. 30வது வசனம். அதற்கு அவன், அப்படியல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள். அப்ப மனம் திரும்பாமலே இஷ்டம் போல வாழ்ந்திருக்கிறார்கள். இவன் குடும்பம் ரட்சிக்கப்படாத குடும்பம்னு சொன்னேன். மனம் போல, மனசும் மாம்சம் விரும்பினது போல வாழ்ந்து மனம் திரும்புதல் குறித்தோ ரட்சிப்பை குறித்தோ அக்கறை இல்லாத ரட்சிக்கப்படாத ஒரு குடும்பம். அது அப்படி இருதயத்தில் எழுதணுங்க. மட்டுமல்ல, இவன் எப்படி வாழ்ந்தான், இவன் குடும்பம் எப்படி இருந்தது, எப்படி வாழ்ந்தான்னு சுருக்கமாக இருந்தாலும் அற்புதமாக அப்பா சொல்லியிருக்கிறாரு. இவன் எப்படி வாழ்ந்தானா, நீங்கள் மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 19வது வசனம். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்கணுங்க. அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்தான். சம்பிரமமாய், என் ஸ்பிளண்டர் அப்படின்னு இருக்குது என்றால், தினந்தோறும் அவன் வாழ்ந்த வாழ்க்கை எப்படிக்கா, அவன் உடுத்தின உடை இரத்தாம்பர உடை. அவன் வாழ்ந்த வாழ்க்கை சுகபோக வாழ்க்கை. சம்பிரமமாய் வாழ்ந்தான். அவன் உடுத்தின உடையை குறித்து நம்ம பார்க்கணும்னா, டெய்லி ஒரு பிரபு போல வாழ்ந்திருக்காங்க. அவன் ராஜா மாதிரி வாழ்ந்திருக்கான்னு சொல்றமே, அதை போல அவன் வாழ்ந்திருக்கிறாங்க. ராஜபோகமா வாழ்ந்திருக்கிறாங்க. ஒரு பிரபு போல வாழ்ந்திருக்கிறான். டெய்லி ஏதோ நம்மலாம் விசேஷம் புது ட்ரெஸ் போடுவோம், புது விருந்தெல்லாம் இருக்குங்க. அவன் வாழ்க்கை டெய்லி விருந்து தான், டெய்லி விசேஷம் தாங்க அவனுக்கு. ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த அனுதினமும் சம்பரமாயினா அந்த வார்த்தை அதுதான் குறிக்கிறது. அவன் உடுத்தின உடை குறித்து குறிப்பிடுவதற்கு வேதத்தில் இன்னொரு இடம் இருக்குது. இதுவும் அது ஒன்னா சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவன் ரத்தாம்பரம் உடுத்திருந்தான் பார்த்தீங்களா, அதை போல வஸ்திரத்தை உடுத்தின ஒரு இடம் இருக்குதுங்க. லூக்காசு விசேஷம் 23:11 கொஞ்சம் வாசிங்க. இதுக்கு இணையாக சொல்லப்பட்டிருக்கிறது. 23:11. அப்பொழுது ஏரோது தன் போர்ச்சேவகரோடு கூட அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணி மினுக்கான வஸ்திரத்தை அவருக்கு உடுத்தி ஏரோது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பரியாசம் பண்ணினான். எப்படி? மினுக்கான வஸ்திரத்தை அவருக்கு உடுத்தி பரியாசம் பண்ணினான். அப்படி அந்த மினுக்கான வஸ்திரம், ராஜா கையில் இருந்த வஸ்திரம் இல்லையா, அது அவன் பரியாசம் பண்ண உடுத்தினான். ஆனால் இவன் அந்த ராஜ வஸ்திரம் போல மினுக்கான வஸ்திரத்தை தினந்தோறும் உடுத்தி இருக்கிறான்னா, இவன் வாழ்ந்த வாழ்க்கைய இதோட வேற என்ன சொல்ல முடியும்? அப்படி ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறான். அதுதாங்க இவன் குடும்பம். இன்னொரு விஷயத்தை நான் சொல்லணும். இவன் வாழ்ந்த வாழ்க்கை, இவன் குடும்பம் எப்படி ரட்சிக்கப்படாத குடும்பம் எப்படி வாழ்ந்தது என்பது சொல்லி, இந்த நாட்களிலேயும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத, ஆண்டவரை அறியாத, ரட்சிக்கப்படாத மக்களும் இப்படித்தான் இருக்கிறார்கள் என்பதை நினைப்பூட்டுவதற்காக இதை நான் சொல்லுகிறேன். அவன் குடும்பத்திலே 5 சகோதரர்கள் உண்டு. 5 சகோதரர்லாம் சேர்ந்து அவர்கள் அமர்ந்து பந்தி இருக்கும் பொழுது, மேசையில் அமர்ந்து சாப்பிடும் பொழுது என்னெல்லாம் அவங்க பேசியிருப்பாங்க. அவங்க என்னெல்லாம் பேசியிருப்பாங்கன்னா, மதத்தை குறித்து பேசியிருப்பார்கள், அரசியலை குறித்து பேசியிருப்பார்கள், குடும்ப வாழ்க்கை குறித்து பேசியிருப்பார்கள், இப்படிலாம் பேசியிருப்பார்கள். இன்றைக்கு ரட்சிக்கப்படாதவர்கள் தேவனை தவிர, தேவனை குறித்த காரியங்களை தவிர,
பரலோகத்தை தவிர மற்ற எல்லா காரியங்களும் பேசுவார். அப்படி இவங்க பேசியிருப்பாங்க. குறிப்பா சொல்ல போனீங்கன்னா அந்த நாட்களில் இயேசுநாதருடைய டீச்சிங், வாழ்ந்த வாழ்க்கை கூட பரியாசம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இவங்க ரட்சிக்கப்படாத மக்கள் அல்லவா. ஸ்தோத்திரம். குறிப்பா சொல்ல போனீங்கன்னா ஆண்டவர் இயேசு போதித்த போதனைகள் எல்லாம் பரியாசம் பண்ணி இருக்கலாம். இப்போ இதே லூக்கா 16 வாசிங்க. இயேசுநாதர் என்ன சொன்னாருங்க? லூக்கா 16:13. எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். எவனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தையை பரியாசம் பண்ணியிருப்பார்கள் அவர்கள். இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் வாழ முடியுமா? தேவனுக்காகவும் மனிதனுக்காகவும் வாழ முடியாதுன்னு ஆண்டவர் சொன்னார். மனுஷனுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடியாதுன்னு சொன்னாருங்க. ஆகவே ஒருவன் மனுஷரை பிரியப்படுத்தினாயிருந்தால் கர்த்தர் ஊழியக்காரன் அல்லவேன்னு பவுல் சொன்னார். பார்த்தீங்களா? என்றால் கர்த்தருக்கு பிரியமாக தான் ஊழியம் செய்ய முடியும். மனுஷனை பிரியப்படுத்துறவோ ஊழியம் செய்ய முடியாது. தேவனுக்கு பிரியமான ஊழியம் செய்ய முடியாது என்றெல்லாம் ஆண்டவர் சொன்னார். இதெல்லாம் பரியாசம் பண்ணி இப்படிலாம் வாழ முடியுமா இந்த உலகத்தில் என்று பரியாசம். இன்றைக்கும் அப்படி பரியாசம் பண்ணுகிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யாதே, ஆண்டவரை நேசி, ஆண்டவருக்கு பிரியமாக நடந்து கொள். இந்த உலகத்தில் இருந்தாலும் அந்த உலகத்துக்குரிய மக்களாக வாழணும், பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாக வாழணும், அந்நியனுகத்தில் பிணைபடக்கூடாது என்றெல்லாம் அப்பன் சொன்ன வார்த்தையை பரியாசம் பண்ணுகிற கிறிஸ்தவர் இருக்கிறார்கள். கவனிக்கணுங்க. இது கேட்குறவங்க நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி நிதானித்து பார்க்கணும். நீங்கள் நிதானித்து பார்க்கணும். உலகத்தில் வாழும் பொழுது பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாய், வேறு பிரிக்கப்பட்ட மக்களாய், ரட்சிக்கப்பட்ட மக்களாய், உலகத்தோடு சம்பந்தம் கலவாம, உலக வேஷம் தெரியாம இந்த உலகத்தை கர்த்தருக்காக வாழணுங்கிறத மறக்கக்கூடாது. நீங்க இவன் அதை மறந்துட்டானுங்க. உன் குடும்பம் இப்போ பாதாளத்தில் வேதனைப்படுறாங்க. பார்த்தீங்களா? இப்போ யார் போய் சொல்ல முடியும்? அவனுக்கு யாரும் சொல்ல முடியாத கெஞ்சிரான். பார்த்தீங்களா? அந்த நிலைமை வரக்கூடாதுங்க. சரிங்க. இன்னொரு விஷயத்தை ஆண்டவர் சொன்னார். மத்திய 27:37 பார்த்தீங்கன்னா, அந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து யூதருக்கு ராஜா என்று சொல்லி ஜனங்கள் விசுவாசித்தார். நல்ல ஆவிக்குரிய மக்கள் யூதருக்கு ராஜாவாக விசுவாசித்தார்கள். ஆகவே தான் அவர்கள் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு பவனியா வரும் பொழுது ஓசன்னா என்று சொல்லி, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி வாழ்த்தினார்கள். அப்படிலாம் நம்ம பார்க்குறோம். ஆகவே தான் ஏரோது இயேசுவை சிலுவையில் அறைந்து அவருடைய தலைக்கு மேலே மேல் விலாசத்தை போட்டு வைத்தான் அப்படின்னு பார்க்குறோம். இவர் யூதருக்கு ராஜா அப்படின்னு. என்றால் அந்த நாட்களிலே யூதருக்கு ராஜான் என்று அவர்கள் ஜனங்கள் விசுவாசித்தார்கள். ஆனால் அதை இவங்க பரியாசம் பண்ணியிருப்பாங்க. இதை போல ஒரு அபத்தம் உண்டா? இதெல்லாம் இவர் யூதருக்கு ராஜாவா என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து பரியாசம் பண்ணியிருப்பார்கள். இதெல்லாம் ஒரு வேடிக்கைங்க என்று. அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, ஆண்டவர் உலகத்துக்கு வந்த வாழ்க்கை முதல் விசை அவர் இரட்சகராக வந்தார். அடுத்த விசை ராஜாக வரப்போகிறார். ஸ்தோத்திரம். அவர் ராஜாதி ராஜாக வரப்போவதற்கு ஒரு நிழலாட்டம் தான் இந்த உலகத்தில் நம் இருதயங்களெல்லாம் அவர் அமர்ந்து ஆக நமது சிம்மாசனத்தில் ராஜாவாய் அவர் வீற்றிருக்கிறார். இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவை பரியாசம் செய்தார்கள் அவர்கள். அதுதாங்க அவன் குடும்பம், ஐஸ்வர்யன் குடும்பம். நான் கேட்குறேன், இன்றைக்கு எத்தனையோ பேர் இயேசுவை பரியாசம் பண்ணுகள் இருக்கிறார்கள். அவருடைய தெய்வீகத்தை பரியாசம் பண்ணுகிறவர்கள், அவருடைய ஆளுகை பரியாசம் பண்ணுகிறவர்கள், அவருக்குள்ள அதிகாரத்தை பரியாசம் பண்ணுறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. கிறிஸ்தவனே சில இருக்கிறாங்க பரியாசம் பண்ணுற கூட்டம். கவனிக்கணுங்க. அப்படி பரியாசம் பண்ணி குடும்பத்தை சேர்ந்தவன் இப்போ பாதாளத்தில் போய் வேதனைப்படுறான். அப்புறம் இன்னும் கூட சொல்லலாம் நீங்க. ஏன்னா அவன் குடும்பம் ரட்சிக்கப்படாத குடும்பம்னா இவன் டிஸ்கஷன் எப்படி இருந்திருக்குங்க? ரட்சிக்கப்படாத குடும்பத்தோட டிஸ்கஷன் ஒரே இடத்துல இப்படித்தானே இருக்கும். இன்றைக்கு இருக்கிறது இல்லாதல ஒன்று சொல்லலை. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போயிட்டு வரோம். போயிட்டு மத்தியான சாப்பாட்டு வேலை என்ன பேச்சு நடக்குது கிறிஸ்தவன் குடும்பத்தில்? கொஞ்சம் யோசிக்க பார்க்கலாம். அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அது சரியில்லை, இப்படி பேசிக்க கூடாது, அப்படி பேசி என்று ஆக குறை சொல்ற கூட்டம் தானே பெருகி இருக்கிறது. கவனிக்கணுங்க. ரட்சிக்கப்பட்ட ஜனமா இருந்தா ஆவிக்குரிய காரியங்களை எடுத்துக்கொண்டு டிஸ்கஸ் பண்ணி பக்தி கிருச்சிக்கு எதோ வளரணும். கவனிக்கணும். அப்புறம் சொல்றேன் உங்களுக்கு, மத்தேயு சுவிசேஷம் 5:44 அப்பா இயேசு ஒரு டீச்சிங் கொடுத்தாரு பாருங்க. அற்புதமான ஒரு போதனை. 5:44 மத்தேயு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும்
உங்களை துன்பப்படுத்துவதற்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். சத்துருக்களை சிநேகியுங்கள். ஆண்டவர் சொன்ன அற்புதமான போதனைங்க. பகை, கோபம், வெறுப்பு, கொலை, சண்டை, சச்சரவு இதெல்லாம் நடக்காமல் பாதுகாத்துக் கொள்வதற்கு ஆண்டவர் சொன்ன அற்புதமான காரியம், அந்த சத்துருவை சிநேகி, தீமைக்கு பதிலாக நன்மையே செய்யுங்கள். இன்று ஆண்டவர் சொன்ன சத்துருவை சிநேகி, சத்துருக்கு போஜனம் கொடு, சத்துருக்காக ஜெபம் பண்ணு செய்தால் அங்கே சண்டைக்கு இடமில்லை, பகைக்கு இடமில்லை, எதிர்ப்புக்கு இடமில்லை, ரத்தம் சிந்துவதில்லை, போலீஸ் கோர்ட்டு கேஸுக்கு இடமில்லை என்று எவ்வளோ அருமையான ஒரு டீச்சிங் கொடுத்துருக்காருங்க. ஆனால் அதை இவர்கள் பரியாசம் பண்ணியிருப்பார்கள். இதெல்லாம் நடைமுறைக்கு வருமா? ஒரு கணத்தில் அறிஞ்சா இன்னொரு கணம் திருப்பி காட்டுன்னு சொல்றாரு. இதெல்லாம் நடைமுறைக்கு வருமா? நடைமுறைக்கு வராத வேலை தாங்க அவர் பேசுறார் என்று இன்றைக்கும் கிறிஸ்தவர் சொல்லுகிறார். கிறிஸ்தவர் சொல்றார், சார் ஒரு கன்னத்தில் அறிந்தா இன்னொரு கன்னத்தை திருப்பி காட்டுறது இதெல்லாம் நடக்குமா என்று. ஆண்டவர் சொன்ன போதனை கடைபிடித்தால் வம்புக்கு, வழக்குக்கு, கோபத்துக்கு, கொலைக்கு, சண்டைக்கு, சச்சருக்கு இடம் கிடையாதுங்க. அந்த ஆரம்பத்தை அப்பா சொல்றார். அதையெல்லாம் இவர்கள் பரியாசம் பண்ணியிருப்பார்கள். அந்த குடும்பம் தாங்க இவங்க குடும்பம். நம்ம குடும்பம் எப்படி இருக்குது, நம்ம டிஸ்கஷன் எப்படி இருக்குது, சாப்பாட்டு நேரத்தில் என்ன நம்ம பேசுகிறோம், கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. இதெல்லாம் சரி பண்ணணும். நாம் ஏதோ இது வந்து சுவிசேஷன்னு விட்டுறக்கூடாது. நீங்கள் அப்புறம் என்னெல்லாம் பேசியிருப்பாங்க. இயேசுவை பாருங்கள், அவர் கூட இருக்கிறவங்களாம் யார்? மீனவர்கள் இருக்கிறார்கள், தரித்திரர்கள் இருக்கிறார்கள், ஏழைகள் இருக்கிறார்கள், விதவைகள், நோய்வாய்ப்பட்டவன் தான் பின்பற்றான், வேறு யார் போறான், முக்கியஸ்தவன் யாரா இருக்கிறான் பாரு என்றெல்லாம் சொல்லியிருப்பார். இன்றைக்கும் அநேக கூட்டம் அதைத்தான் சொல்லுகிறது. இயேசு யார்? அவர் குறிப்பிட்ட ஜாதிக்கு தலைவர். இயேசு யார்? குறிப்பிட்ட மதத்துக்கு தலைவர். இயேசு யார்னு சொன்னால் ஆக சிலருக்கு தாங்க. இன்று ஜாதியை காண்பித்து, தரித்திரத்தை காண்பித்து இயேசுநாதரை பரியாசம் பண்ண கூட்டம் பெருகியிருக்கிறார்கள் இல்லைங்களா? கவனிக்கணும். இயேசுநாதர் சார் உலகத்துக்கு ஒரு உலக ரட்சகர். இயேசு உலகத்தில் வந்து பிறந்த பொழுது இதோ முழு உலகத்துக்கும் நற்செய்தி அறிவிக்கிறேன்னு தானே தூதன் அறிவிக்கிறான் இல்லைங்களா? வேதத்தை எத்தனை சொல்லட்டும் உங்களுக்கு, எல்லாருக்கும் ரட்சகர் இயேசு. மத்திய சுவிசேஷம் 20:28 சொல்லுங்க. அவரே சொல்லிருக்காருங்க. இயேசுநாதர் ஒரு கிறிஸ்தவத்துக்கு மட்டும் தெய்வம் அல்ல. இயேசுநாதர் ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு, மதத்துக்கு, மொழிக்கு, ஒரு குறிப்பிட்ட தேசத்துக்கு, கிறிஸ்தவ தேசத்துக்கு இல்லை சார், இல்லை சார். ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வரல. சோத்திரம். அவரே சொல்றாருங்க. மத்திய சுவிசேஷம் 20:28 வாசிங்க பார்க்கலாம். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். பாத்தீங்களா? அநேகரை மீட்கும். அங்கிருந்து ஜாதிக்கு இடம் இருக்குதாங்க, மதத்துக்கு இடம் இருக்குதா, மொழிக்கு இடம் இருக்குதா, தேசத்துக்கு இடம் இருக்குதா? யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறாரோ, ரத்தத்தின் புண்ணியத்தை விசுவாசிக்கிறார், அத்தனை பேர் ரட்சிப்பதற்காக வந்தவர் இயேசு. ஆகவே தான் இயேசு பிறந்த பொழுது இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்க நற்செய்தி அறிவிக்கிறேன்னு சொல்லப்படும். எல்லா ஜனத்துக்கும் என்றார். ஏதோ இயேசுநாதர் வந்து குறிப்பிட்ட ஜனத்துக்காக இல்லைங்க. இந்தியாவுக்காக மரித்தார் இயேசு, சிலோனுக்காக மரித்தார் இயேசு, சீனாவுக்காக மரித்தார் இயேசு, ஆஸ்திரேலியாவுக்கு, அமெரிக்காவுக்கு மரித்தார். எல்லாம் முழு உலகத்துக்காக, உலகத்தை பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, சாபத்தை மீட்டெடுப்பதற்காக தன்னையே தத்தம் செய்தவர் ஆண்டவர் இயேசு. ஆனால் இவங்க என்னெல்லாம் பேசியிருப்பாங்க பாருங்க. யாரு முக்கியஸ்தல்? எல்லாம் தரித்திரருக்கு தாங்க அவருக்கு இல்லைங்க. கவனிக்கணும். ஆகவே இந்த நாளிலே அவன் குடும்பம் எப்படி இருந்துன்னு நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம குடும்பம்லாம் எப்படி இருக்கணுங்க? ஏதோ போயிடுவேன் நினைப்பிடக்கூடாது. நம்ம சிந்தனை, நம்ம உரையாடல்கள், பக்தி விருத்தான காரியங்கள் எல்லாத்தையும் பார்த்து சரிபடுத்தி நல்ல பயபக்தி உள்ள குடும்பமாக நம்ம குடும்பங்கள் இருக்கணும். சரி, இது வந்து ஐஸ்வர்யமான குடும்பம். இப்போ லாசரு குடும்பத்தை பார்த்தீங்கன்னா நம்ம வாசித்தோம். அதை ஒரு விஷயம் கூட வாசிக்கலாம். 16-20 வாசிப்போம். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து. அவன் குடும்பத்தை பார்த்தீங்கன்னா அவனுக்கு இது போல 5 சகோதரரோ சகோதரி ஒன்றும் கிடையாதுங்க அவனுக்கு. அவன் ஒரு தரித்திரன். ஐஸ்வர்யவானுடைய அவன் வாசல் அருகே, அதான் அவன் வீடு. ஐஸ்வர்யன் வாசல் அருகே கிடந்தான்னா கிடத்தப்பட்டான் என்றால் அவன் ஒரு முடவனாக இருந்திருக்கலாம். அப்போஸ்தலர் 3 அதிகாரம் 1 முதல் 3 வசனத்தில் பார்த்தீங்கன்னா
ஒரு சப்பானியை சுமந்து கொண்டு வந்து அலங்கார வாசலாக வைத்தார்கள். அதை போல இவனை வைத்தார்கள், அல்லது இவன் கிடந்தான். இவன் ஒரு முடவனாயிருந்தான், பருக்கள் நிறைந்தவனாயிருந்தான், வியாதிப்பட்டவனாயிருந்தான், தரித்திரனாயிருந்தான். இதாக இவன் குடும்ப சூழ்நிலை. இவனுக்கு குடும்பம்னு பார்த்தீங்கன்னா இங்க சொல்லப்பட்ட போல நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிட்டுன்னு பார்க்கிறோமே, தெருவில் சுற்றி திரிகிற நாய்கள் தான் இவன் குடும்பம். இன்னும் நான் சொல்லப்போனா இந்த நாய்கள் தான் இவனுக்கு இரக்கம் காண்பித்திருக்கலாம். ஐஸ்வர்யவான் இரக்கம் காட்டல, இந்த நாய்கள் தான் இவனுக்கு இரக்கம் இவன் குடும்பமே இந்த நாய்கள் தான். இதுதான் சார் இவனுடைய குடும்பம் என்றால் கேட்கவே ரொம்ப பரிதாபமாக இருக்குது நமக்கு, இல்லைங்களா? ஆனால் கவனிக்கிறீங்க. இன்னும் சொல்ல போனால் அதில் ஒரு வார்த்தை வருது பாருங்க, அதை நான் வாசித்தேன். 21 கொஞ்சம் வாசிங்க. 21. அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். இதை வாசிச்ச போது இன்னொரு வாசனை ஞாபகத்துக்கு வந்தது எனக்கு. லூக்கா 15:16 அந்த இளைய குமாரனும் தூர தேசத்துக்கு போய் எல்லாவற்றையும் இழந்து அவன் கந்தை நிந்தை சாகர நிலைமைக்கு போயிட்டான். அப்போ சொல்லுவான், ஐயோ இந்த தவிட்டை கொடுப்பதற்கு கூட ஒரு ஆள் இல்லையே, நானோ பசினால் சாகிறேனே என்று சொல்லி அந்த தவிட்டை தின்னுவதற்கும் ஆசையாயிருந்தான். அதை போல இவன் இருந்தான். ஆனால் ஐஸ்வர்யவானுடைய சமையலறையிலிருந்து ஒரு துணிக்கை கூட வந்து வெளியே விழவில்லை. அவ்வளோ கஷ்டத்தில் தரித்திரத்தில் இருந்தான் இந்த லாசரு. இதுதான் இவன் குடும்பம். இப்போ ஐஸ்வர்யம் குடும்பத்தை பார்த்துட்டோம், லாசரு குடும்பத்தையும் பார்த்துட்டோம். ஐஸ்வர்ய குடும்பத்தை சொல்கிறதுக்கு நிறைய வார்த்தை இருக்குது, இவன் குடும்பத்தை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸ்தோத்திரம், ஏதோ வாழ்ந்தான் தரித்திரமா, அவ்வளோதான். இப்போ கவனிக்கணுங்க, இந்த ஐஸ்வர்யவான் மரித்து பாதாளத்தில் இருக்கிறான், லாசரு மரித்து ஆபிரகாம் மடியாகிய பரதீசில் இருக்கிறான் என்றால் ஆண்டவரின் பார்வை கொஞ்சம் பார்க்கணும். இந்த ஐஸ்வர்யவான் மனிதர்களுக்கு முன்பாக மேன்மையுள்ளவனாயிருந்தான், மனிதர்களுக்கு முன்பாக அவன் பாராட்டுக்குரியவனாயிருந்தான், மனிதர்களால் போற்றக்கூடியவனாயிருந்தான். ஆனால் லாசருவோ மனிதர்களால் அருவருக்கப்பட்டவனாயிருந்தான். ஆனால் மரித்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்வர்யவான் கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பாயிருக்கிறான். லாசரு கர்த்தருக்கு முன்பாக அவன் ஐஸ்வர்யவானாயிருக்கிறான். இங்க ஐஸ்வர்யவானாயிருந்தவன் பாதாளத்தில் பிச்சைக்காரனா இருக்கிறான். சார், ஒரு சொட்டு தண்ணீருக்கா பிச்சை எடுக்கிறான் பாருங்க. என்றால் மரணத்துக்கு அப்பால் வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை கிடையாதுங்க. இங்க தரித்திரம் பிச்சைக்காரனா இருந்தவன் அங்க ஐஸ்வர்யானா இருக்கிறான், இங்க ஐஸ்வர்யவானா இருந்தவன் அங்க பிச்சை எடுக்கிறான் என்று சொன்னால் மரணத்துக்கு அப்பால் இருக்கிற வாழ்க்கை பயங்கரமானது. ஆக அதை நிர்மாணிக்க வேண்டியது உலகத்தில் நாம் வாழும் பொழுதே அது சரி பண்ணணும். செத்த பிறகு ஒன்றும் பண்ண முடியாது என்பதை மனதில் வைத்து நம்ம வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும். ஸ்தோத்திரம். ஆகவே வேதம் சொல்லுகிறது, மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர் இன்றைக்கு வந்திருக்கிறார். நம்ம இருதயம் எப்படி இருக்குது, வாழ்க்கை எப்படி இருக்குது, நம்ம குடும்பம் எப்படி இருக்குது, கொஞ்சம் அலசி பாருங்க, சரிபடுத்திக் கொள்ளுங்கள். பிரைஸ் தரோம். இப்போ 2 குடும்பம் பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது 2 அடக்க ஆராதனைகள். இதையும் கவனிக்கணும். 2 அடக்க ஆராதனைகள். லூக்கா 16:22. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான், ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். இப்போ 2 அடக்க ஆராதனைகள். முதல்ல லாசருடைய அடக்க ஆராதனை பார்த்துருவோம். முதலில் மரித்ததும் லாசரு தான். அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாம் மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். இதுவும் நம் இருதயத்தை அசைக்கக்கூடிய வார்த்தை. ஆண்டவர் இயேசு நம் இருதயத்தை தொட்டு பேசுறாருங்க. அப்பா இயேசு பேசுற ஓமையாகட்டும் சம்பவமாகட்டும் ஆச்சரியமானதுங்க. லாசரு அந்த வார்த்தை பாருங்க, தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாம் அடியிலே கொண்டு போய் விடப்பட்டான் என்று இந்த லாசருவின் மரணத்தை குறித்து நம் இருதயத்தை தொட்டு அப்பா பேசுறாரு. என்ன அருமையான ஒரு விவரம் பாருங்க. அதுல இப்போ எப்படி அடக்கம் பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்க? இவனுக்கு தான் குடும்பம் கிடையாது,
ஒரு வசதி வாய்ப்பு ஒன்றும் கிடையாது. எப்படி அடக்கம் பண்ணப்பட்டிருப்பான்? இவன் ஒரு வியாதியஸ்தனாக இருந்தான், பருக்கள் நிறைந்தவன் பார்க்குறோம் நம்ம, புண்ணு அப்படின்னு, ஃபுல் ஆஃப் சோஸ், பருக்கள் நிறைந்தவன், வியாதியஸ்தன். அப்புறம் கிடத்தப்பட்டான் என்று சொன்னால அவன் ஒரு முடவனாக இருந்திருக்கலாம். ஆகவே அவன் முடவனாயிருந்து பருக்கள் நிறைந்தவனாக இருந்தான், சாப்பாடு கிடையாது, ஆதரவில்லை, உடல் மெலிந்த நிலைமையிலே மரித்து போய்விட்டான். ஒரு அநாத பணம், நம்ம பாஷையில் சொல்ல போனான். அவனை எப்படி அடக்கம் பண்ணியிருப்பாங்க? இந்த நாட்களில் பண்ணுற மாதிரி தான் அந்த நாட்கள்லையும். அந்த பட்டணத்தில் இந்த துப்புரவு பணியாளர்கள் வந்து, இப்போ நியூஸ் போயிருக்கோம், ஐஸ்வர்யான் சொல்லியிருப்பான், இப்படி ஒரு பிச்சைக்காரன் மறிச்சுட்டான், வாசலில் கிடக்கிறான், வந்து தூக்கிட்டு போங்க அப்படின்னு. துப்புரவு பணியாளர்கள் வந்து அவன் சடலத்தை பிடித்து வெறுப்போடு ஒரு நாயை இழுத்து கொண்டு போவது போல் இழுத்து கொண்டு போய் ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் இருந்த ஒரு இடத்திலே அவனை போட்டிருப்பார்கள். அந்த நாட்களில் எருசலேமுக்கு ஒதுக்குப்புறத்தில் வெளியே ஒரு இடம் இருந்தது. அந்த எருசலேம் பட்டணத்துடைய குப்பை குளங்கள்லாம் அங்கே தான் கொண்டு போய் எரிப்பார்கள். இரவும் பகலும் தீ எரிந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு இடம். அதுக்கு கெகன்னா அப்படின்னு பேருங்க. இது ஒரு ரொம்ப விசேஷமான பேருங்க. சுவிசேஷத்தில் சரித்திரத்தை அறிந்த மக்கள் மத்தியில் கெகன்னா என்றால் நரகத்துக்கு அடையாளமாக சொல்லப்படும். நரகத்தில் எப்பவுமே அக்கினி எரிந்து கொண்டிருப்பது போல இந்த இடத்துல அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும். அந்த இடத்துல தான் குப்பை கூளத்தை போடுவாங்க, இப்படி நாய்களை போடுவாங்க, செத்த மிருகங்களை போடுவாங்க. அநேக நேரத்தில் குற்றவாளிகளை கூட, மரண தண்டனை குற்றவாளிகளை கூட அடக்கம் பண்ணாமல் அந்த அக்கினியில் தூக்கி வீசுவார்கள். அதுதாங்க கெகன்னா. இப்போ இந்த லாசருவையும் அவர்கள் இழுத்து கொண்டு போய் அந்த அக்கினியிலே போட்டிருப்பார்கள், தூக்கி வீசி இருப்பார். தூக்கி வீசினாங்க, அவன் சரீரம் போய் விழுந்தது. ஆனால் அங்கே லாசரு இல்லை. அவன் தேவதூதரால் பரதீசு கொண்டு போகப்பட்டு ஆபிரகாம் அடியிலே விடப்பட்டான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவதூதர்களின் ஆதரவு அவனுக்கு இருந்தது, தேவதூதர்களின் பணிவிடை அவனுக்கு இருந்தது. தேவதூதர்களே அவனை கொண்டு போனான். எத்தனை விசேஷம் சார் இது! ஆச்சரியமான ஒரு பகுதிங்க. நீதிமானாயிருந்தால், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாயிருந்தால், கர்த்தருக்கு பயந்து நடந்தால், அவருடைய அடக்க ஆராதனை எத்தனை மேன்மையானது என்பதற்கு இதோட என்னங்க வேணும்? தூதர்களினுடைய பராமரிப்பு, தூதர்களுடைய அடக்க ஆராதனை, தூதர்கள் கனப்படுத்தி தூதர்களே வந்து எடுத்துக்கொண்டு போய்த்தார் என்று சொன்னால், ஒரு நீதிமானின் அடக்கார கர்த்தர் எப்படி கனம் பண்றார் பாருங்க. எபிரேயர் 1:14 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். 1:14. ரட்சிப்பை சுதந்திரிக்கிற போகிற நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? இருக்கிறார்கள். பாத்தீங்களா? இப்ப நீதிமான்களுக்கு இந்த உலகத்தில் வாழும் பொழுதும் சரி, மரித்த பிறகும் சரி, தூதர்களின் பணிவிடை உண்டு என்றால் நாம் எவ்வளோ விசேஷமான ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனத்துக்கு ஆண்டவர் கொடுத்த விசேஷம் ஆச்சரியமானதுங்க. நம் கால்கள் இடராதபடிக்கு தூதர்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள்னு 91ஆம் சங்கத்தை வாசிக்கிறோமே. தூதரை சூழ பாளையமிறங்கி ரட்சிக்கிறான்னு சங்கத்தில் வாசிக்கிறோமே. அப்படிப்பட்ட தூதர்களின் பாதுகாப்பும் ஆதரவும் நமக்கு உண்டுன்னா ரட்சிக்கப்பட்ட தேவஜனமே முகப்பானவன் யார்? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்திலே லாசரு வாழ்ந்த பொழுது அநேக பாடுகளோடு வாழ்ந்தான்னு சொன்னேன். வியாதி, பலகீனம், பாடு. அந்த பாடுகள் மத்தியிலும் அவன் நீதிமானாயிருந்தான், பாடுகள் மத்தியிலும் உத்தமனாயிருந்தான், பாடுகள் மத்தியிலும் விசுவாசத்தை விட்டு விடவில்லை, பாடுகள் மத்தியிலும் பரிசுத்தமாய் வாழ்ந்தான். இவை எல்லாவற்றையும் தூதர்கள் பரலோது கொண்டு போய் பரலோகத்திலே ஆண்டவர் சமூகத்தில் வைத்தார்கள். ஆகவே தான் மரித்த உடனே இவன் கொண்டு போகப்படுகிறான் என்றான். இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுதே நமது வாழ்க்கை பரலோகத்திலே பதிவு செய்யப்படுகிறது. அதை மறக்கக்கூடாது. நமது ஜெபங்கள் கொண்டு போகப்படுகிறது, நமது கண்ணீர் கொண்டு போகப்படுகிறது, நமது உபத்திரவங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதினால், பரிசுத்த வாழ்க்கையினால்,
உத்தமமாய் வாழ்வதினால், அப்படிப்பட்ட வாழ்க்கையினால் ஒரு நிந்தை, அவமானம், போராட்டம் இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் கணக்கில் வைக்கிறார். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித பொய்யான மொழி சொல்வார்களால் நீங்க பாக்கியவான்கள் சொன்னாரே, அப்படி கர்த்தருக்காக நீங்க உபத்திரப்பட்டு பாடுபட்டா பாக்கியவான்கள், பரலோகத்திலும் பெயர்கள் எழுதப்பட்டு குறிக்கப்பட்டிருக்குங்க. ஆக இந்த உலகத்தை உத்தமாய் வாழ்வதனால் பிரச்சனையா உங்களுக்கு? உண்மையாய் வாழ்வதனால் நீங்க பிரச்சனையா? கூட வேலை செய்யறவங்க உத்தமா இருக்கிறவங்கள பரியாசம் பண்றாங்களா? அருமையான சகோதரர்களே, உத்தமா வாழ்கிற உங்களுடைய நடத்தையை சந்தேகப்படுறாங்களா? ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ரட்சிக்கப்படாதவர்களால் குடும்பத்தில் பிரச்சனையா? கவலைப்படாதிருங்க. இந்த உலகத்திலையும் கர்த்தர் உங்களுக்கு பரிகாரம் கொடுப்பார். அதே நேரத்தில் பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த பலன் உண்டாயிருக்கும். 10% தான் இங்க பலன், 90% பரலோகத்தில் பலன் உண்டு. பயப்படாதிருங்க. எல்லாம் தூதர்களால் பரலோகத்துக்கு கொண்டு செல்லப்படுகிறது என்றார். ரட்சிக்கப்பட்ட ஜனத்தினுடைய மேன்மை சாதாரணமானதல்ல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இது லாசருவினுடைய அடக்க ஆராதனை. சரி, இப்போ ஐஸ்வர்யனுடைய மரணத்தை குறித்து நம்ம பார்க்கணும். ஏன்னா அடுத்து செத்துவன் அவன் தான். இவரை குறித்து அந்த வார்த்தை வாசிக்கலாமா? 22வது வசனம். பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். லாசருவின் அடக்காராதனை விட முற்றிலும் நேர்மாறானது இந்த ஐஸ்வர்யவானுடைய அடக்காராதனை. ஒரு குறிப்பு சொல்லுகிறது, ஐஸ்வர்யவான் மரித்தான், நரகத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான் அப்படின்னு ஒரு குறிப்பு வாசித்தங்க ஒரு மொழிபெயர்ப்பில். என்ன அருமையான ஒரு வார்த்தை. ஐஸ்வர்யவான் மரித்தான், நரகத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். அதுதான் உண்மை. அடுத்த நிமிஷம் கதறான், பார்த்தீங்களா? ஆபிரகாமே, தகப்பனே, ஐயோ வேதனைப்படுகிறேனே. இப்போ இந்த ஐஸ்வர்யனுடைய அடக்காரன் பார்த்தீங்கன்னா வெகு விமரிசையா நடந்திருக்கும் இல்லையா? பணக்காரனுடைய அடக்கம் தான் இன்னைக்கும் அப்படித்தானே. பணக்காரர்கள் மரித்து விட்டா அடக்கத்துக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க. அப்படி ஒரு ஆடம்பரமான அடக்காரம் இன்னைக்கு இருக்கிறது, அன்னைக்கு அப்படித்தான் இருந்திருக்கும். ஏராளமான மக்கள் வந்திருப்பார்கள், வரிசையாய் மலர் செண்டு கொண்டு வந்து வைத்திருப்பார்கள், மலர் வளையம் வைத்திருப்பார்கள், அவரை குறித்து புகழ்ந்து பாடியிருப்பார்கள். அந்த நாட்களிலே மரித்து விட்டால் அவர்களை புகழ்ந்து பாடுவதற்கு புகழஞ்சலி புஸ்தகம் இருந்திருக்கிறது. வீட்டிலே இருந்து கலர தோற்றவர்களும் அப்படி பாடிக்கொண்டு வாசித்து கொண்டு போவார்களாம். கலர தோட்டத்தில் இன்னும் அந்த புகழஞ்சு புஸ்தகத்தில் இருக்கிற பகுதி வாசிப்பார்கள். அப்படித்தான் அடக்கலாம் பண்ணியிருக்கான் என்றால் அதெல்லாம் இவனுக்கு நடந்திருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இவனுக்கு 5 சகோதரன் நம்ம பார்த்தோம். 5 சகோதரன் தான் விடுவாங்களா சும்மா? அவரவர் பங்குக்கு சீர்வரிசை என்னென்ன பண்ணும் எல்லாம் செஞ்சிருப்பாங்க. என்னென்ன சீர் பண்ணணும், எப்படிலாம் பண்ணணும், அவங்கவங்க திராணிக்காத்தவோ தங்க பலத்தை பெருமையை காட்ட நினைச்சிருப்பான் என்றால் அவன் அடக்க ஆராதனையை சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது. அவ்வளோ சொகுசா அப்படிப்பட்ட ஒரு அடக்க ஆராதனைங்க இந்த ஐஸ்வர்யோட அடக்க ஆராதனை. இன்னும் நான் யோசிச்சு பார்க்கிறேன், இயேசுநாதர் மரித்த பொழுது அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பும் நிக்கதோமும் ஆண்டவர் இயேசுவின் சரீரத்தை எப்படி அடக்கம் பண்ணினார்கள் என்று நமக்கு நல்லாவே தெரியும். அரிமத்திய ஊரான யோசேப்பு தனக்கென்று வெட்டப்பட்ட ஒரு ஒலிவமர சாரலில் வெட்டப்பட்ட ஒரு புத்தம் புதிய கல்லறையிலே இயேசுவை அவன் அடக்கம் பண்ணினான் என்றால், இந்த நாட்களிலே பணக்காரர்கள் இப்படி அந்த ஒலிவ மலையின் அடிவாரத்திலே தங்களுக்கென்று விசேஷமாக கல்லறைகளை வெட்டி வைத்திருந்தார்கள். அதிலே தான் அடக்கம் பண்ணினார். இவனும் அப்படி ஒரு புத்தம் புதிய கல்லறை வைத்திருந்திருப்பான், அதிலே அடக்கம் பண்ணியிருப்பார்கள். நிக்கதோமு என்ன செஞ்சாங்க? அவன் வெளியேற பெற்ற வெள்ளை போலம் சுகந்த வர்க்கங்களை வாங்கி கொண்டு வந்து இயேசுவின் சரீரத்தை பதப்படுத்தி அவன் வர்க்கமிட்டு அடக்கம் பண்ணினான். இவனுடைய அடக்கத்துக்கும் அதை வாட்டு மேலாக நடந்திருக்கு. பெரிய கோட்டீஸ்வரர் இல்லையாம. ஆகவே வெள்ளை போலம், சுகந்த வர்க்கங்கள், கந்த வர்க்கங்கள் எல்லாவற்றையும் போட்டு பதப்படுத்தி இவனுக்கு வெகு விமரிசையாக அடக்காரம் நடந்திருக்கிறது. ஆனால் ஐஸ்வர்யவான் அடக்கம் பண்ணப்பட்டான். அடுத்த நிமிஷம் பாதாளத்திலே வேதனைப்படுகிறான்.
தரித்திரனாயிருந்த லாசரு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் பரதீசில் ஆபிரகாம் அடியிலே இருக்கிறான் என்றால் கவனிக்கணும். 2 வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். உலகத்தில் வாழும்பொழுது எப்படி வாழணும், அடக்க எப்படி இருக்கணும். அடக்க ஆராதனை எப்படி இருக்கு முக்கியம் இல்லைங்க, வாழ்கிற வாழ்க்கை எப்படி, அதுதான் ரொம்ப முக்கியம். எங்க வேணாலும் அடக்கம் பண்ணலாம். எப்படி மரிக்கிறார் என்பது முக்கியம் அல்ல. விபத்தில் மரிக்கலாம், வியாதியில் மரிக்கலாம். கொரோனா எத்தனையோ பேர் மரித்தார்கள். அவர்களெல்லாம் பாதாளத்துக்கு போயிருப்பாங்களா? நீதிமான்கள், ஊழியர்கள் எத்தனையோ பேர் மரித்திருக்கிறார்கள், பாவிகளும் மரித்திருக்கிறார்கள். என்றால் வியாதியில் மரிக்கலாம், விபத்தில் மரிக்கலாம், ஆபத்தில் மரிக்கலாம், எப்படி ஹார்ட் அட்டாக்ல மரிக்க, எப்படி மரிக்கிறார் என்பது அல்ல, அவர்கள் எப்படி வாழ்ந்தார் என்பதாக முக்கியம். கவனிக்கணுங்க. சரி, சில வார்த்தை கூட நான் சொல்ல விரும்புகிறேன். சங்கீத புஸ்தகம் 49:6 சில வார்த்தை வாசிக்க பார்க்கலாம். சங்கீத புத்தகம் 49:6 முதல் சில வார்த்தைகள். தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. ஆத்துமாவை யார் மீட்க முடியும்? நமக்குள்ளே ஆத்துமா இருக்குது. கவனிக்கணும். இதை கேட்கிற ஒவ்வொருத்தரும் கவனிக்கணும். நமது சரீரம், ஆவி, ஆத்துமா, சரீரம். மனுஷன் முக்கூறானவன். ஆவி, ஆத்துமா, சரீரம் 3 பகுதி. அதுல நமக்குள்ள ஆத்துமா இருக்கிறது. இந்த ஆத்துமா தான் உணர்வு, சித்தம், அறிவு. இதான் ஆத்மாவுடைய குணலட்சணங்கள். உணர்வு, சித்தம், அறிவு. உணரக்கூடியது, தானே சிந்தித்து செயல்படக்கூடியது, அறிவுள்ளது. இதான் ஆத்மா. இந்த ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. இந்த ஆத்மா தான் ஒரு மனுஷன் நரகத்துக்கு போகிறானா பரலோகத்துக்கு போறான் என்று தீர்மானம் பண்ணுவதே இந்த ஆத்மா தான். ஆகவே தான் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிருப்பான்னு யோவான் எழுதுறார் தன் நிருபத்தில். என்றால் ஆத்மா வெளியேற பெற்று இந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டிருக்குதா, அதுக்கு பேர் தான் மீட்கப்பட்ட ஆத்மான்னு பேருங்க. பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, அநியாயத்திலிருந்து, சாபத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஒரு ஆத்மாவுக்கு பேர் தான் மீட்கப்பட்ட ஆத்மா. ஆத்மாவை மீட்பதற்கு உலகத்தில் எந்த சக்திக்கு அதிகாரம் இல்லை. எங்க போனாலும் நடக்காதுங்க. ஆத்மா மீட்பு அருமையானதுன்னு சொன்னா எங்க போனாலும் நடக்காது. உன் ஆத்மாவை மீட்டெடுக்கக்கூடிய அக்கிரமத்திலிருந்து, பாவத்திலிருந்து, சகல விதமான அநியாயத்திலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய, பாவ விமோசனம் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு வல்ல தெய்வம் ஆண்டவர் இயேசு. அதுக்கு தான் உலகத்துக்கு வந்தாருங்க, சிலுவைக்கு போய் மரித்தார். அவர் ரத்தத்தினால் தான் ஆத்மா மீட்கப்படுகிறது. நல்லா கவனிக்கணும். வேற எந்த விதத்திலும் முடியாது, வேற எங்க போனாலும் நடக்காது, எதை செய்தாலும் நடக்காது. தான தர்மம் பண்ணாலும் சரி, புண்ணியங்களை பண்ணாலும் சரி, என்ன பலி கொடுத்தாலும் சரி, சரித்து வாட்டி வதைத்தாலும் சரி, மலைக்கு போனாலும் மடுவுக்கு போனாலும் எங்க போனாலும் நடக்காதுங்க. ஆத்மாவை மீட்டெடுக்கக்கூடிய வல்லது இயேசு கிறிஸ்து ரத்தம் மாத்திரமே. ஹல்லேலூயா. அதான் சொல்றாருங்க, அந்த ஆத்மாவை செல்வத்தினால் மீட்டெடுக்க முடியாது. அந்த ஆத்மா பணம் கொடுத்து வாங்க முடியாது. பணம் கொடுத்து வாங்கி பரலோகத்துக்கு போயெல்லாம் நினைக்க முடியாது. என்றால் இயேசுவின் ரத்தம் மட்டும்தான் மீட்டெடுக்க முடியும். ஹல்லேலூயா. என்றால் இந்த ஐஸ்வர்யவான் இதை அறியாம போயிட்டான். தான் ஆத்மாவை குறித்து கவலைப்படலுங்க. அவன் இந்த உலகம்தான் நிரந்தரம் என்று சரீரத்துக்காகவே வாழ்ந்து, இந்த சரீரத்தை போஷிப்பதுக்கு என்ன பண்ண அத்தனையும் பண்ணி, அந்த சந்தோஷம் களிப்பிலே வாழ்ந்து செத்து பாதாளத்துக்கு போயிட்டான். கவனிக்கணும். அப்படி வாடுறீங்களான்னு பார்க்கணும். மறுஜென்மம், இத்தனை ஜென்மம் வேதம் சொல்லலைங்க. மனுஷன் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதற்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 9:27. இதாங்க சத்தியம். பல ஜென்மெல்லாம் கிடையாது. செத்தா இவனை பாருங்க, வேற எங்கேயும் போகலவன், அடுத்த நிமிஷம் பாதாளம். தரித்திரனை பாருங்க, அடுத்த நிமிஷம் பரதீசு, பரலோகம். என்றால் உங்க ஆத்மா விலையேற பெற்றது. அது மீட்டெடுக்கப்பட்டிருக்கா? சுத்தமா இருக்குதா? மீட்கப்பட்ட ஆத்மாவா? கவனிக்கணுங்க. ஆனால் அந்த ஐஸ்வர்யான் அப்படி இல்லையே. கவனிக்கும். மரணம் முடிவு அல்ல, அது ஆரம்பம் என்பது அடையாளம். நிறைய பேர் நினைக்கிறாங்க மரணம் தான் முடிவு. மரித்த உடனே இவன் சரீரத்தை அடக்கம் பண்றோம், அது மண்ணோடு மண்ணா ரசாயன கலவையாகி போய்விடுகிறது. மனுஷனுடைய சரித்திரம் பிறந்தான், வாழ்ந்தான், செத்தான், மரணத்தோடு சரித்திரம் முடிவெடுது என்றுதான் பிறப்பு இறப்புன்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. சார்
கிடையாது. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்னார் பவுல். பிலிப்பியர் 1:21 படி கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். என்ன அர்த்தங்க? நான் மரிக்கும் பொழுது தான் ஆதாயம் பண்ணப்படுகிறேன். பரலோகத்தை ஆதாயம் பண்ணுவதற்கு, பரலோகத்துக்கு போவதற்கு வாசலே இந்த மரணம் தான். பார்த்தீங்களா? என்றால் மரணம் முடிவு கிடையாதுங்க. மரணம் ஆரம்பம். எதுக்கு? 2 நித்தியம் இருக்கிறது. ஒன்று நித்திய ஜீவன், இன்னொரு நித்திய நரகம். இந்த உலகத்தில் வாழும் பொழுது மீட்கப்பட்ட ஆத்துமாவா இருந்தா அது நித்திய ஜீவனுக்கு, வாழ்வுக்கு போகிறது. இல்லை என்றால் பாவத்தோடு வாழ்ந்து, அக்கிரம அநியாயத்தோடு அப்படியே வாழ்ந்து, மீட்பு இல்லாமல், ரட்சிப்பு இல்லாமல், அடுத்த உலகத்தை குறித்து கவலை இல்லாமல் செத்தா அடுத்த நிமிஷம் நித்திய நரகமாகி அக்கினி கடல் தாங்க போகணும். நான் சொல்ல சார், இது கேட்குறவங்களுக்கு நான் வேதம் சொல்லுகிறது, அப்பனுடைய வேதம் சொல்லுகிறதுங்க. பொய்யுரையாது. எதுக்கு இது இவ்வளோ பெரிய சொல்லிருக்காரு? இன்னும் சொல்ல போனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நரகத்தை குறித்து அதிகம் பேசியிருக்காருங்க, பரலோகத்தை விட. ஏனென்றால் அங்கே யாரும் போகக்கூடாதுனுங்க. கவனிக்கணுங்க, இவனுடைய அடக்க ஆராதனை சாதாரண விஷயம் கிடையாது. ஆகவே இதை மனதில் வைத்து கேட்கிற தேவ பிள்ளைகள், உலகத்தில் வாழும் பொழுதே உங்கள் ஆத்மா மீட்கப்பட்டு பரிசுத்தமாக இருக்கணும். அந்த உலகத்தை ஒரு நினைத்து இந்த உலகத்தில் வாழும் பொழுதே நீங்கள் பயபக்தி உள்ளவனாக, கர்த்தருக்கு பயந்தவர்களாக, இயேசுவே மையமாக இருந்து பயபக்தியாக நீங்கள் வாழணும். ஒழுங்காக கோயில் ஆலயத்துக்கு போய் ஜெபம் பண்ணி, வேதத்தை தியானம் பண்ணி பரிசுத்தம் வாழுங்க. இந்த உலகத்தை வாழும்போதெல்லாம் நல்ல சோத்தை கொடுத்து நீடி ஆயில் கொடுப்பாரு. இந்த உலகத்து வாழ்க்கை முடியும் பொழுது அடுத்த நிமிஷம் ஜில்லு நம்ம பரலோகத்துக்கு பரதீசி போயிடலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது இந்த சம்பவம் சொல்லுதுங்க. அது எவ்வளோ நம்பிக்கை நமக்கு அப்பா இந்த சம்பவத்து மூலம். அதான் ஓம இல்லை சம்பவம்னு சொன்னேன். சரி, இப்போ கடைசியா இப்போ பார்த்தோம் 2 குடும்பங்கள்னு பார்த்தோம், 2 அடக்க ஆராதனைகள் பார்த்துட்டோம். இப்போ 3வது 2 எதிர்காலங்கள். 2 எதிர்காலம். லூக்கா 16:23-24. பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். 2 எதிர்காலங்கள். ஒன்று லாசருவின் எதிர்காலம், மரணத்துக்கு அப்பால் வாழ்க்கை. 2வது ஐஸ்வர்யவானின் எதிர்காலம், அவனுடைய மரணத்துக்கு அப்பால் இருக்கிற ஒரு வாழ்க்கை. இதாங்க 2 எதிர்காலங்கள். இப்போ லாசருடைய எதிர்காலத்தை பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அப்படியே நேர்மாறானது. உலகத்தில் தரித்திரமாக இருந்தான், வியாதியோடு இருந்தான், முடவனாக இருந்தான், சாப்பாட்டு கஷ்டப்பட்டான், அப்படிப்பட்ட ஒரு உபத்திரவப்பட்ட நீதிமானாக இருந்தான். இப்போ பரதீசில் பார்த்தீங்கன்னா சந்தோஷமும் சமாதானமும் மகிழ்ச்சியும் நிரம்பின ஒரு இடங்க அது. இது ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் வெளிப்படுத்துகிற விசேஷத்தை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்குங்க. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 16, வெளிப்படுத்தி 21:4 வாசிங்கன்னா ஓரளவுக்கு பரலோகம் எப்படி இருக்குன்னு அந்த குறிப்பை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ அதை பார்த்தா லாசரு அப்படி எப்படி எங்க இருந்திருப்பான் எப்படி பார்த்துடலாம். வாசிக்கலாமா? 7:16 வெளிப்படுத்தல். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை. இனி அவர்களுக்கு பசி இல்லை. லாசரு உலகத்துல பசியோடு வாழ்ந்தா, இப்போ அவனுக்கு பசி இல்லை. இனி தாகம் அடைவதும் இல்லை. இங்க தாகத்தோடு கிடந்தா அங்கே என்னாலும் தாகம் இல்லை. வெயிலாவது வெயில் இல்லை, உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. வெயில் இல்ல, உஷ்ணம் இல்ல, தாகம் இல்ல, பசி இல்லை என்றால் எத்தனை பெரிய ஒரு மகிழ்ச்சி ஐயா. இன்னொரு வசனம் வெளிப்படுத்த 21:4. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை. கண்ணீர் இல்லை, இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதலும் இல்லை. அலறுதல் சத்தம் இல்லைன்னா ஆம்புலன்ஸ் சத்தம் இல்லைன்னு எடுத்துக்கங்க. இந்த காலத்துல என்ன எங்க திரும்பினாலும் ஆம்புலன்ஸ் சத்தம் ரொம்ப நாளுக்கு நாள் அதிகமாகி போச்சு. அது கேட்கும் போது திகிலாகி போயிடுது. அப்போதான் இந்த வசனத்தை யோசிப்பேன், ஓ அங்கெல்லாம் இதெல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு. இப்போ அலறுதல் இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, துக்கம் இல்லை,
வெயில் இல்லை, உஷ்ணம் இல்லை, தாகம் இல்லை, பசி இல்லை என்றால் ஒரு சொல்லி முடியாத ஒரு சந்தோஷம், சொல்லி முடியாத ஒரு மகிழ்ச்சி என்றால் இன்னும் எப்படி சொல்றதுங்க? ஆகவே தான் பவுல் சொல்லுவார், இருதயத்தில் உணரவில்லை, கண்களினால் காணவில்லை, செவிகளினால் கேட்கவில்லை, அப்படிப்பட்ட ஒரு இடம் சாரது. இன்னும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இது பேதுரு சொல்லும் போது அந்த இடம் எப்படி இருக்குன்னு ஒரு வார்த்தையில் சொல்லுவாருங்க. 1 பேதுரு 1:8 வாசிங்க பார்க்கலாம். 1 பேதுரு 1:8. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து. அதுதாங்க அந்த பரதீசினுடைய சந்தோஷம், பரலோகத்தின் சொல்லி முடியாத மகிமையினால் நிறைந்த ஒரு சந்தோஷம்னா சொல்லவே முடியாது. இந்த உலகத்தை ஒரு சில இடத்துல போய் பார்த்துட்டு வந்து சில காரியங்களை சொல்லிட்டு ஐயோ வார்த்தையில் விவரிக்கவே முடியாதுன்னு சொல்கிறோமே, இதுவே அப்படின்னா பரலோகத்தினுடைய சந்தோஷம், ஆசீர்வாதத்தை சொல்லி முடியாத அத்தனை பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷம், இவ்வளவுதான் சொல்ல முடியுங்க நம்மால. அப்படிப்பட்ட இடத்திலே லாசரு போய் இருந்தான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகவே தான் சொன்னேன், இதை சொல்லும் பொழுது என் ஆவி களி கூறுகிறது, என் ஆத்துமா களி கூறுகிறது. பரலோகத்தினுடைய பரதீசனுடைய மகிழ்ச்சியை நான் என் ஆத்மாவில் உணர்ந்து கலிகூர்ந்து கர்த்தர் சொல்ற வார்த்தையை சொல்லுகிறேன். இப்படிப்பட்ட ஒரு எதிர்காலத்துக்குரிய மக்களாய் உலகத்தை நம்ம வாழணுங்க. இந்த உலகத்தில் வாழும் பொழுது எத்தனை கஷ்டம் நஷ்டம் பாடு எது இருந்தாலும் சரி, ஸ்தோத்திரம், அந்த உலகத்துக்காய் அதற்காக இந்த உலகத்தில் நீங்கள் பிரயாசப்பட்டு வாழும் பொழுது அந்த உலகத்தை அப்பா கொடுப்பார்ந்தால் சொல்லி முடியாத ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பரதீசை, பரலோகத்தை இதை கேட்குற அத்தனை பேர் அங்கே வரணுங்க. பாதாளத்துக்கு போகவே கூடாது. ஸ்தோத்திரம், நல்லா கவனிக்கணும். இதுதான் லாசருடைய எதிர்காலம். சரி, இப்போ ஐஸ்வர்யவான் எதிர்காலம் அதையும் பார்க்கணும் நம்ம. இப்போ 16:23. பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே, அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்றால் பாதாளத்தில் வேதனை போடுறாங்க அவன். இப்போ நான் நினைப்பு வரதுனால சொல்கிறேன். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நரகன் சொன்ன உடனே பரியாசம் பண்ணுறாங்க. நாத்திக கொள்கையுடையவர்கள் இன்னும் அநேகர் பரியாசம் பண்ணுறாங்க. மனுஷனை பயமுறுத்ததுக்காக இப்படி எழுதி வச்சு பேசுகிறாங்க என்று சொல்லுகள் உண்டு. கவனிக்கணும். எல்லாருக்காக கர்த்தர் பேசுகிறார். இன்னைக்கு நரகம் என்பது மனுஷனுக்காக ஆண்டு ஏற்படுத்தலை. ஆச்சரியமா இருக்கா உங்களுக்கு? ஒரு வசனத்தை இயேசுநாதரே சொன்ன வசனத்தை சொல்றேங்க உங்களுக்கு. மத்தேயு 25:41 வாசிங்க. நரகம் யாருக்கு சார் ஏற்படுத்தினாரு? 25:41. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். பிசாசுக்காகவும் அவன் தூதருக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட நித்திய அக்கினி ஆகிய நரகம் என்றால், நரகம் மனுஷனுக்கு ஆயத்தப்படுத்தலுங்க ஆண்டவர், பிசாசுக்கு அவன் தூதனுக்கும். ஏன் மனுஷங்க போறான்? இயேசுநாதருக்கு செவி கொடுக்காம, அவர் சொன்னதை கேட்காம வாழ்ந்து பாவத்தில் அநியாயத்தில் அக்கிரமா வாழ்ந்துட்டு அவர்கள் மரிக்கும் பொழுது பிசாசு இடத்துக்கு போகிறார்கள். இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஆண்டவருக்கு பயந்து உத்தமமாய் நீங்கள் ஜீவித்தால் அவர் அந்த இடத்துக்கு அனுப்ப மாட்டாராம், பரதேசுக்கு அனுப்புவாருங்க. இப்போ புரிஞ்சுக்கிடுங்க, நரகம் மனுஷனுக்கு அல்ல. கீழ்ப்படியாம பாவத்தில் வாழ்ந்து ரட்சிப்புனா என்னன்னு தெரியாம உண்மையான தெய்வத்தை அறியாம செத்தா வேறு வழியே இல்லை, பிசாசிற்கு இடத்துக்கு போகிறார்கள். இதை இருதயத்தில் எழுதணும். இப்போ பாருங்க, பாதாளத்தில் எத்தனை வேதனைப்பட்டு ஒரு சொட்டு தண்ணீருக்காக பிச்சை எடுக்கிறான் சார் என்றால், 2 விஷயத்தை நான் சொல்லணும் சுருக்கமா உங்களுக்கு. ஒன்று, இவன் பாதாளத்தில் வேதனைப்படுதுற பார்த்தீங்கன்னா, அவன் பேசுறது வேதனைப்படுது. சகோதரர்லாம் வரக்கூடாதுன்னு சொல்கிறான். லாசரு அனுப்புங்க, ஒரு சொட்டு தண்ணீர் தாங்க, நான் குளிராகணும், அவன் வேதனைப்படுற, இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா அவன்
பார்க்கக்கூடிய சக்தி இருந்தது. ஆபிரகாம் பார்க்கறான், நாம எங்க இருந்து பார்க்கறான். பார்க்கக்கூடிய சக்தி இருந்தது, பேசக்கூடிய சக்தி இருந்தது, உணரக்கூடியவனா இருந்தான். ஏன்னா ஒரு சொட்டு தண்ணி கேட்கறான் பார்த்தீங்களா, உணரக்கூடியவனா இருந்தான், கேட்கக்கூடியவனா இருந்தான், சிந்திக்கக்கூடியவனா இருந்தான். என் சகோதரங்க வரக்கூடாதுன்னு சொல்றான் பார்த்தீங்களா, சிந்திக்க. அப்படி உலகத்தில் இருக்கும்பொழுது என்ன உணர்வு, அதே உணர்வு பாதாளத்தில் இருக்குது அவனுக்கு. பார்க்குறான், கேட்குறான், பேசுகிறான், சிந்திக்கிறான், எல்லா உணர்வு இருக்குது என்றால் அந்த ஆகவே வேதனைங்க. ஏதோ செத்தா அதோட முடிஞ்சு போச்சு கதன் இல்லைங்க. கவனிக்கணுங்க, கவனிக்கணும். அங்கே புழு சாவதில்லை, அங்கே பற்கடிப்பும் அழுகையும் உண்டாயிருக்கு யுகாயுக காலமாக. அங்கிருந்து தான் கஷ்டப்படுறாங்க. இன்னொரு விஷயம், இப்படிலாம் பேச பார்த்தீங்கன்னா, தனக்கு இதான் முடிவுனா முடிவு வந்துட்டான். நீ 16-24 வாசித்து பாருங்க, நிரந்தரம் இதுதான், இங்கேருந்து வர முடியாதுலாம் சொல்லிட்டார் அவர். ஆகவே இதுதான் நிரந்தரம் ஒத்துக்கிட்டாம என்ன பண்ண முடியுங்க. இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இவன் பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த உலகத்திலே நம் வாழும் பொழுது தான் ஜெபிக்க முடியும். இவன் ஜெபிக்கிறானா, இந்த உலகத்தை வாழும் பொழுது தான் மனம் திரும்ப முடியும், அற்புத அடையாளங்கள்லாம் செய்ய முடியும், உணர முடியும். செத்துட்டா இதுக்கு இடமே கிடையாது. மரித்து விட்டால் பாதாளத்தில் ஜெபம் கேட்கப்படாது. மரித்து விட்டால் பாதாளத்தில் அங்க மனம் திரும்புதல் கிடையாது, அற்புத அடையாளம் கிடையாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த உலகத்தை வாழும் பொழுது நம்ம மூச்சு காத்து இருக்கிற வரலந்தான் மனம் திரும்புதல், ஜெபம், இதெல்லாம். மூச்சு போச்சுன்னா அற்புதமோ மனம் திரும்புதலோ ஸ்தோத்திரம், ஜெபமோ இல்லையா, நிச்சயமா அக்கினிதான். முடிவு நம்ம தான் பண்ணணும். யாரும் பயமுறுத்த சொல்லலை, வேதத்தை தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னொரு கருத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த சம்பவத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, பூலோகத்துக்கும் பரதீசுக்கும் ஒரு பாதை இருக்கிறது. அந்த பாதையை லாசரு தெரிந்து கொண்டு கஷ்ட நஷ்டத்தின் மத்தியிலும் பரதீசுக்கு போயிட்டான். இன்னொரு பாதை பூலோகத்திலிருந்து நரகத்துக்கு இருக்கிறது. அந்த பாதையிலே தான் ஐஸ்வர்யவான் பயணம் செய்து பாதாளத்துக்கு போயிட்டான். ஏன்னா உலகத்தில் வாழும்போதே தெய்வத்தை மறந்துட்டாமே. ஆகவே பூலோகத்துக்கு நரகத்துக்கு பாதைக்கு அவன் தெரிந்து கொண்டு ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு போயிட்டான். இன்னொரு பாதை குறித்து பேசணும். என்னன்னா, பூலோகத்துக்கும் பரதேசுக்கும் பாதை இருக்குது, பூலோகத்துக்கும் நரகத்துக்கும் பாதை இருக்குது. ஆனால் நரகத்துக்கும் பரலோகத்துக்கும் பாதை கிடையாது. நரகத்திலேருந்து பரலோகத்துக்கு அதான் சொல்றாருப்பா, நீங்க வராது படிக்க நாங்க வராது படிக்க பிளப்பு இருக்குது, வர முடியாதுப்பா, அந்த பாதை கிடையாது. அதை மனசுல வச்சு இந்த உலகத்தில் வாழும் பொழுதே நீங்க எந்த பாதை தெரிந்து கொள்ளுகிறீர்கள்? இடுக்கமான வாசலா, விசாலமான வாசலா? விசாலமான வாசல் கேட்டுக்கு போகிறது, அழிவுக்கு போகிறது பாதாளம். நெருக்கமான வாசல்னா பாடு, நஷ்டம், கஷ்டம் எது வந்தாலும் கர்த்தரை நம்பி வாழுகிற உத்தமமான வாழ்க்கை. அந்த பாதையை தெரிந்து கொண்டால் முடிவு நித்திய ஜீவனாக இருக்கிறது. எந்த பாதையும் உங்களுக்கு வேணும்? நான் முழுக்க அப்பனுடைய வசனத்தை தான் சொல்லியிருக்கிறேன். தெரிந்து கொள்ள வேண்டியது உங்கள் கருத்தில் இருக்கிறது. தெரிந்து கொள்ளுங்கள். எதை நாம் தெரிந்து கொள்கிறோம்? ஆகவே இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் உலகத்தில் வாழும் பொழுது ஆண்டவரை சார்ந்து கொண்டு ஆண்டவர் மையமாக வைத்து வாழ நல்ல சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, ஆசீர்வாதத்தை கொடுப்பாருங்க. நீயுடைய ஆயுளை தருவார், பயப்படாதீங்க. அதே நேரத்தில் ஸ்தோத்திரம், பாவத்தோடு வாழ்ந்து பாவத்திலேயே மரித்து விட்டா அந்த நிலைமை இந்த ஐஸ்வர் நிலைமை தான். ஆகவே நீங்கள் தெரிந்து கொள்ள பாதை தான் முக்கியம் என்பதை மனதை வைத்து ஸ்தோத்திரம் முடிவு செய்யுங்கள். ஆண்டவரை ஆஸ்வதிப்பாரா. கேட்குற அத்தனை பேர் பரதேசு வரணும்னு நோக்கத்தில் பேச்சிருக்கிற, நரகத்துக்கு போகக்கூடாது என்பதனால். ஓகே, காட் பிளஸ் யூ. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது ராஜா, ஐஸ்வர்யவான் லாசரை குறித்து நீர் சொன்னதை உமது ஜனத்துக்கு இந்த தொலைக்காட்சி வாயிலாக நான் சொல்லியிருக்கேன் சாமி. ஆண்டவரை கேட்டு இது ஒரு கதைன்னு சொல்லி அல்லது பயமுத்துறாங்கன்னு சொல்லி யாரும் விட்டுறக்கூடாதப்பா. ஆண்டதை கேட்டு உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு உலகத்தில் வாழும் பொழுதே பக்தி உள்ளவர்களாய் கர்த்தருக்கு பயந்து வாழக்கூடிய கிருபை தாரும். வாழ்க்கையை சரிப்படுத்தக்கூடிய கிருபை தாரும். சோத்திரம். ஐஸ்வரனை போல மரணத்துக்கு அப்பால் வாழ்க்கை இருக்கிறதுன்னு அதை நினையாமலே வாழ்ந்து சேர்த்துட்டு போயிட்டானே, அப்படி வாழக்கூடாதுன்னு சொல்லி ஜெபிக்கிறேன் சுவாமி. கிருபை தாங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.